ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் ஜாக்ஸ்டோம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டாக்டர்ஸ்க்கு இந்தியாவில் பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமே போயிருக்கு. என்ன ப்ராப்ளம்னா, இந்தியாவில் அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை அரசு மருத்துவமனையில் பாலாஜின்ற ஒரு டாக்டரை விக்னேஷ்ன்ற ஒரு நபர் வந்து இன்றைக்கி தாக்கியிருக்கான். எதனால் தாக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கலாம். இந்த விக்னேஷ்ன்ற ஒரு நபர் வந்து அவனோட அம்மாவுக்கு வந்து கேன்சர் இருந்திருக்கு. ஸோ அந்த கேன்சரை வந்து குணப்படுத்துறதுக்காக நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்காங்க, நிறைய இடத்துல செக் பண்ணியிருக்காங்க. இந்த தான் வந்து பாலாஜின்ற ஒரு டாக்டர் பார்த்துருக்காங்க. அந்த பாலாஜின்ற டாக்டர் வந்து ஒரு 6 மாதமாக வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அம்மாவுக்கு 6 மாதமாக ட்ரீட்மெண்ட் பண்ணதில் இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இவங்க வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்ததுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் அம்மாவுக்கு பார்த்த ட்ரீட்மெண்ட்டு தப்பான ட்ரீட்மெண்ட்டு, இப்போ அந்த தப்பான ட்ரீட்மெண்ட்னால உங்கள் அம்மாவுக்கு இப்போ வந்து லிவர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொன்னோன்னா, அந்த விக்னேஷ்ன்ற ஒரு பையனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து அந்த விக்னேஷ்ன்ற பையன் என்ன பண்ணனா, டாக்டரோட ரூமுக்குள்ளே ஒரு வீட்டில் வச்சுருக்க நார்மல் கத்தியை எடுத்துன்னு போயிட்டு ரூம் உள்ளே பூந்து அவரை அது உள்ளே என்ன நடந்ததுன்னு யாருக்குமே ஒன்றும் டீட்டெயிலாக தெரியல. ஏன்னா அந்த டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருக்கார். ஸோ அந்த டாக்டர் வந்து வெளியே வந்து சொன்னால் தான் நம்மள எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது வரைக்கும் அந்த டாக்டர் இப்போதைக்கு ஐசியூவில் இருக்கார், ஆனால் பேசுகிறாரு. இன்றைக்கி நிறைய பேர் வந்து அவங்கள போய் விசிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அவர் இப்போ என்ன சொல்லணும், அவர் சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது. இவங்க உள்ளே போயிட்டு அவருக்கு வந்து அந்த டாக்டருக்கு ஆக்சுவலி நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்குது. அவருக்கு வந்து ரத்தம் வந்து வெளியே ஒன்ஸ் ஒரு வாட்டி கட் பண்ணிட்டாங்கன்னா ரத்தம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் அவரும் தனியாக அவருக்குன்னு பார்த்துருக்காரு. இந்த பையன் வந்து உள்ளே போய் இப்போ அந்த டாக்டரை வந்து தாக்கியிருக்காரு, கத்தியால் தாக்கியிருக்காரு, கழுத்தில் தொண்டையிலன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதனால என்ன விஷயம் ஆயிடுச்சுன்னா, இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு டாக்டர்ஸுக்குலாம் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் கொடுங்க, எங்களுக்குலாம் வந்து ஒரு சேஃப்டியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்ஸ்லாம் இன்றைக்கி மார்னிங் வந்து எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பையன் வந்து மெயினாக அவர் அட்டாக் பண்ண ரீசன் வந்து அவங்க அம்மா வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்ன பேட்டி கொடுத்துருந்தாங்கன்னா, என்னோட பையன் வந்து அந்த மாதிரி பண்ணுற பையன் கிடையாது. அவன் எதனால் பண்ணான்னா, அவன் வந்து இத்தனை மாதமாக கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 2-3 வருஷமாக வந்து ஒரு சின்ன, அதாவது சொல்ல முடியாத ஒரு விஷயங்கள்லாம் கூட இந்த பையன் வந்து பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப சென்டிமெண்ட்டாக, ரொம்ப அதாவது நம்ம அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை வந்து யாருமே அனுபவிச்சிடவே கூடாதுன்ற மாதிரி ஒரு கஷ்டத்தை வந்து அவங்க அம்மா சொன்னாங்க. அந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்தனால தான் எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த பையன் வந்து அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ அந்த டாக்டர் வந்து என்ன சொல்ல போகிறாரு, இப்போ அந்த பையனோட ஃப்யூச்சரும் போயிடுச்சு. இப்போ அந்த டாக்டருக்கும் உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். இப்போ ரெண்டுமே இது என்னன்னு சொல்லி ஒரு தீர்வாக பார்த்துருக்கணும் தவிர இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கவே கூடாது. நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன அந்த பையன் பண்ண தப்பு வந்து கரெக்டாக ரைட்டா அப்படின்றத வந்து நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே போல் மேலும் நல்ல நல்ல வீடியோ உங்களுடன் சந்திப்பது உங்கள் ஜாக்ஸ்டோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.